வணக்கம் மக்களே. தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு டாக்டர்கள் கை விரிச்சிட்டாங்களாம். உடனே அதற்கப்புறமாக தன்னுடைய மகனை சரி செய்தவருக்காக 10 கோடி ரூபாயில் மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காரு நெப்போலியன் அவர்கள். என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் நெப்போலியன் தனது மகன் பாதிக்கப்பட்ட அரிய வகை நோக்கி சிகிச்சை அளித்து நாட்டு வைத்தியருக்கு ரூபாய் 10 கோடியில் மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்காரு. நடிகர் நெப்போலியனின் மகன் தனுஷ் தசை சிதைவு என்கிற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு 4 வயது இருக்கும் போதே கண்டுபிடிக்கப்பட்டாலும் 10 வயதில் அவரால் நடக்க முடியாமல் போயிடும் அப்படின்னும் 17 வயதில் அவர் உயிரோடு இருப்பார், அது வரைக்கும் தான் உயிர் வாழ்வார் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க மருத்துவர்கள். இப்படி மருத்துவர்களை கைவிரித்தாலும் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்கிற நம்பிக்கையிலிருந்து வந்திருக்கிறாரு நெப்போலியன். ஆனால் மருத்துவர் சொன்னபடியே 10 வயதில் தனுஷால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. இதனால் நெப்போலியன் அவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் பயம் அதிகரிச்சிருக்கு. பின்னர் இந்த அரிய வகை நோக்கி சிகிச்சை எடுக்க உலகம் முழுவதும் தேடி இருக்கிறாங்க. இறுதியாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வீரவநல்லூர் என்கிற கிராமத்தில் பரம்பரையாக நாட்டு வைத்தியம் செய்து வரக்கூடிய ஒருவரிடம் சென்று மகனுக்கு சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார். இதையடுத்து தன் மகன் போலவே தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியா முழுவதிலும் இருந்து அந்த நாட்டு வைத்தியரிடம் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அத்தனை பேருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதி இல்லாத அறிந்த நெப்போலியன் தன் மகனை காப்பாற்றிய அந்த வைத்தியருக்காக ரூபாய் 10 கோடி செலவில் பிரம்மாண்ட மருத்துவமனை ஒன்று கட்டி கொடுத்துருக்கிறாரு. மயோபதி என்கிற அந்த மருத்துவமனையை தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் திறந்து வைத்தாராம். தற்போது உலகம் முழுவதிலும் இருந்து வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்கிறார்களாம். அங்கு தங்கும் இடம் மற்றும் உணவுக்கு மட்டும்தான் காசு வசூலிக்கப்படுகிறதா, மற்றபடி சிகிச்சை அனைத்திலும் இலவசமாக செய்து வராங்களாம். தற்போது அங்கு சிகிச்சைக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதுனால இன்னும் 100 அறைகள் கொண்ட பில்டிங்கை கட்ட முடிவு செஞ்சுருக்கிறாங்களாம். இதற்காக நெப்போலியனும் அவருடன் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்த நண்பர்களும் சேர்ந்து நிதியுதவி அளிச்சாங்களாம். தற்போது மகனுடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்கக்கூடிய நெப்போலியன் அங்கு தனது மகனுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ அதே தரத்தில் திருநெல்வேலியில் உள்ள தன்னுடைய மயோபதி மருத்துவமனையில் அளிக்கப்படுவதாக நிகழ்ச்சியுடன் சொல்லியிருக்கிறார். மகனுக்காக மருத்துவமனையை கட்டி தந்திருக்கக்கூடிய நெப்போலியன் அவர்களை அனைவருமே வியந்து பாராட்டி வராங்க. அதோடு மட்டும் இல்லை, அங்கே போய் கம்பெனியை உருவாக்கி ஐடி கம்பெனியை உருவாக்கி அதில் 600க்கும் அதிகமான வேலையாட்களுக்கு இப்போ வேலை கொடுத்துருக்கிறாரு நெப்போலியன் அவர்கள். அதையும் தாண்டி விவசாயமும் செய்த அந்த வீடியோ ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.